தேர்வு செய்ய பல இருக்கின்றன. நான் சாக்லேட் சுவையுள்ள ஏதாவது விரும்புகிறேன். அது செய்யப்படும். ஆஹா, சரி, இங்கே நம்முடைய சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். ஆம், மேலும் நமக்கு அதற்கேற்ப நிறைய தேவைப்படும். இதை மென்மையாக இருக்கும் வரை கொஞ்சம் உருசுவோம். இது போலவே இதை கொஞ்சம் கலக்குவோம். சரியானது மிஸ், நமக்கு தேவைப்பட்டதுதான். இப்போது சாக்லேட் பேஸ்ட்ரி பையில ஊத்துவோம். ரொம்ப மென்மையானதும் இனிப்பானதும். முதலில் வரைதலை செய்வோம். சாக்லேட்டை ஸ்டென்சிலின் மேல் நேராக ஊற்றுவோம். அவசரப்படாமல் வட்டத்தின் தரம் மற்றும் அதை செய்வது எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது. முடிந்துவிட்டது. சரி, இதோ போடுகிறோம். பாட்டி, தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? மிகவும் சரி, இதோ அது தயாராகிவிட்டது. ஓ ஆமாம், இங்க என்ன இருக்கிறது? வாருங்கள், உங்க வேலை செய்யுங்கள் பாட்டி. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரிகிறது. சரி, சாக்லேட்டை எடுத்து இந்த காலனில ஊற்றுவோம். மால்ட் சரியாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக குதிகால் மற்றும் மேல் பகுதியிலும் இது போல ஊற்றி சமமாக பரப்பவும். நாம் முழு அதிகப்படியானதை வெளியேற்ற வேண்டும். இப்போது அதை உறைய வைக்க வேண்டும் மற்றும் எங்கள் செருப்பு தயாராக உள்ளது. அதை கிரீமுடன் அலங்கரிப்போம். இதோ இப்படி அதுல சில அலங்காரங்களை வைக்கிறோம். ஆம், மிட்டாய்களை மறக்காதீர்கள். கிரீமின் மேல் நேராக இதை வண்ணமயமாக மாற்றுவோம். என் பேத்தி இதை விரும்புவாள் அப்படின்னு நம்புறேன். மேலே ஒரு செர்ரி வச்சு நான் சார்ஜ். ஆமா, இது ஒரு ஜோக். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பொன்னான உண்ணக்கூடிய வண்ணம். உங்களுக்கு தெரியுமா? நாசமை வைரங்களாக. இதோ எங்கள் கிரீடம். ஏன் நீ என்ன செய்கிற? ஹனி, நீ ஏதாவது யோசித்தாயா? என்ன? காத்திரு, நீ எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டாயா? ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஓ இல்லை, சரி, ஒரு நிமிஷத்தில் சுவையான உணவுகளை எப்படி செய்வது என்று உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த லிப்ஸ்டிக்கை நீக்கிவிட்டு ஒவ்வொன்றையும் வெவ்வேறு நிறங்களின் கிட்காட் கொண்டு நிரப்புவோம். முதலில் அவற்றை இந்த சிறிய கிண்ணங்களில் வைக்கிறோம். பின்னர் அவற்றை உருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு மிளகாய் பயன்படுத்த போகிறேன். அதை கொஞ்சம் மென்று விடுகிறேன். அப்பா, நான் தீயில் இருக்கிறேன். ஆஹா, எனக்கு தேவைப்பட்டதே. இப்ப இந்த லிப்ஸ்டிக் அச்சை எடுத்துக்குவோம். முதல்ல இப்படி பிங்க் வாட்டுங்க. இப்ப அத உறைய வைக்கிறோம். அத பாருங்க, லிப்ஸ்டிக் சாக்லேட். சிறப்பானது. ஹே பாட்டி, நிறுத்து. இங்கே உனக்கு செல்லம். ஆஹா, வாவ், எவ்வளவு சுவையா இருக்குது. இந்த கிரீடத்தை பாருங்க. இது எனக்காகவா? நான் இதை முயற்சி செய்கிறேன். ஆஹா, மிகவும் இனிப்பு, அருமை. ஓ, சுவையாக இருக்கிறது. இப்போ இந்த காலனிய முயற்சிப்போம். சிண்ட்ரெல்லா காலனிய போல இருக்கிறது. மிகவும் சிறியது. இது மிகவும் கிரீமி மற்றும் சாக்லேட்டாக உள்ளது. இந்த குதிகால் மற்றும் மேலே உள்ள செர்ரி எனக்கு மிகவும் பிடிக்கும். சரியானது. இதென்ன? நான் எந்த லிப்ஸ்டிக்கையும் ஆர்டர் செய்யல. சரி, நான் இதை முயற்சிக்கிறேன். சரி. ஓ, இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது சாக்லேட்டா? ஓ, ருசியாக இருக்கிறது. நான் இதை சாப்பிடலாம்.
மிகவும் நல்லது. சரி, வெற்றியாளரின் சகோதரி. ஆமாம், நான் வெல்வேன் என்று சொன்னேன். அடுத்தது நான் விரும்புவது ஒரு கப் கேக். ஓ, நான் அதை பெற்றுவிட்டேன். ஹனி, மிக்சரை தொடங்குவோம். முதலில் அதை திற. மாவு செய்ய தேவையான அனைத்து பொருட்களையும் ஊற்று. முட்டை, மா, கொஞ்சம் கோகோ, பால். இப்போது இதை நன்றாக கலக்க வேண்டும். அதற்கு பிறகு கப் கேக்குகளுக்கான மவுல்ட்களில் மாவை ஊற்றி அதை ஓவனில் வைக்கிறோம். இப்போது நாம் காத்திருக்க வேண்டும். வாவ், செஃப், உங்களிடம் எவ்வளவு பெரிய கப் கேக் இருக்கிறது. Hennaster in Nelchus Chisel Turret, under in the spine, screamer, prudent water venice. Cupcake in mail nanna parapom abdi. இப்போது நான் இதை பல அளவிலான லாலிபாப்களால் அலங்கரிக்க போகிறேன். ஏனெனில் அவள் பிரகாசமயம் எளிதாகவும் ஆக்குகின்றன. ஓ, ருசியா இருக்கிறதா? பாட்டி, உங்கள் கப் கேக்குகள் கருகி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, இது நடக்க முடியாது. நான் அவற்றை வெளியே எடுக்கிறேன். ஓ, பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது. அப்படின்றால் இப்போது நாங்கள் மேலே ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். அப்படியே ஐஸ்கிரீம் விழுகிறது. சூடானதும் குளிர்ந்ததும் சேர்க்கை சரியானது. சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்க மறக்காதீர்கள். ஆனால் முதலில் அவற்றை சிறிது வெட்ட வேண்டும். அது சிறிய முயல்களைப் போல தோன்றும். இதோ மூக்கு, கண்கள் மற்றும் மீசை. அரே ஸ்வீட், நீ என்ன செய்கிறாய்? மார்ஷ்மெல்லோஸ். எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். இந்த குவளை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் இந்த குவளையில் மாவுக்கான அனைத்து பொருட்களையும் ஊற்றப் போகிறேன். பிறகு அதை நன்றாக கலக்கி மைக்ரோவேவில் வைக்கப் போகிறேன். மைக்ரோவேவில் கப் கேக் பற்றி கேள்விப்பட்டதில்லையா? ஒரு சிறந்த சமையல் முறை. வாங்க, இது தயாராகிவிட்டதா? ஆமாம். அப்பா, ஐயோ, இது கரைந்து விட்டது. நான் அதனை அதிகமாக செய்து விட்டேன். சரி, அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். எனவே நான் மேலே சில கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போது சில ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் அது தயாராகிவிட்டது என நினைக்கிறேன். இங்கே உனக்கு செல்லமே. ஓ வாவ், பலவிதமான இனிப்புகள். இந்த கப் கேக்க பாருங்கள். ஒரு ஸ்பூனுடன் அதை சுவைக்கிறேன். அது நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம். ஐயோ, அது எரிஞ்ச மாதிரி சுவைக்குது. ஐயோ, இப்போது இந்த லாலிபாப் கப் கேக் சுவைக்கட்டும். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஆனால் இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அறிவேன். நான் மேலிருந்து எல்லா லாலிபாப்ஸையும் சாப்பிட போகிறேன். அவை மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் உள்ளன. இப்போது இந்த லாலிபாப் கிரீமில் மூழ்கவிட போகிறேன். ஓ ஆம், இது ரொம்ப நல்லது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது இந்த முயல் கப் கேக்குகளை முயற்சிப்போம். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் இதை முயற்சிக்கிறேன். ஓ, இது மிகவும் குளிர்ந்தது, ஆனா மிகவும் சுறுசுறுப்பானது. மற்றவை என்ன? மார்ஷ்மெல்லோஸ். சரி, வெற்றியாளர் பாட்டி. ஓ செல்லமே, மிகவும் நன்றி. நான் இதை மதிக்கிறேன். இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும். அவை சரி. நானே பபிள் டீ வல்லுனர். முதலில் நாம்லேடுகளை எடுக்கிறோம். நிச்சயமாக கமி கரடிகள். அவற்றை இந்த கண்ணாடிக்குள் வைக்கிறோம். இப்போது நாங்கள் சில பாண்டாவை சேர்க்கிறோம். இங்கே chipper. Where still a neri durster area for fracture or ear and server was. பார்த்தீர்களா? அல்ல, நான் பண்ண போகிறதோட இதை ஒப்பிட முடியாது. முதல்ல நான் டேபியோக்கா பண்ண போகிறேன். டேபியோக்கா கிண்ணங்களை சாஸ்பானில் ஊற்றி முதலில் கொதிக்க வைக்கிறோம். அப்புறம் அவற்றை எடுத்து இந்த கண்ணாடியில ஊற்றுகிறோம்.
அதிகமாக இருந்தால் அதுவே சிறப்பு. எல்லாருக்கும் டேபியோகா பிடிக்கும். இப்போது எனக்கு ஒரு பிளெண்டர் தேவை. ஓரியோ குக்கீகளை உள்ளே ஊற்றி பிறகு கொஞ்சம் பால் சேர்த்து அதை நன்றாக கலக்குவோம். இப்போது இந்த கலவைய குவளைக்குள் ஊற்றுவோம். சரியானது. மேலே கொஞ்சம் கிரீம் வச்சு ஒரு ஓரியோ குக்கியால் அலங்கரிக்கவும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் ஒரு ஸ்ட்ரா மறக்காதீர்கள். இது தயாராகிவிட்டது. ஆமா, நீ ஏதாவது செய்தாயா? ஓ சரி, நான் மறந்துவிட்டேன். நீங்கள் எப்படி சமைக்கிறீர்கள் என்று பார்க்கிறதில் நான் மூழ்கிவிட்டேன். சரி, நான் சில ஆரோக்கியமான பானங்களை செய்ய போகிறேன். முதலில் எனக்கு சில நீலக்குத்து மரங்கள் தேவைப்படும். அப்புறம் சரி சமையலர், தயவு செய்து எனக்கு கலக்கிய கொடுக்க முடியுமா? மிகவும் நன்றி. இதை திறப்போம். மற்ற பழங்களை நான் நறுக்கியதையெல்லாம் ஊற்றுங்கள். இப்ப அவற்றையெல்லாம் மிக்சியில போட்டு பல்வேறு பழ ஸ்மூத்தி செய்யலாம். சரியானது. இதை கண்ணாடியில் ஊற்றி சில பழங்களால் அலங்கரிக்கலாம். இதை பாருங்கள். மற்றும் ஸ்ட்ராவை பற்றி மறக்காதீர்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம். செல்லம், முயற்சி செய். வாவ், எல்லாமே அழகாக இருக்கிறது. நான் இந்த ஆரஞ்சு பானத்துடன் தொடங்குகிறேன். ஃபாண்டா கமி கரடிகளுடன் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது இந்த ஓரியோ பானத்தை முயற்சிப்போம். வாவ், இது இனிப்பாக இருக்கும் என நம்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்னிடம் ஒரு சிறிய சிற்றுண்டி இருக்கிறது. நான் அதை விரும்புகிறேன். மற்றும் இதை பற்றி என்ன? இது பழங்களால் நிரம்பி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. வெற்றியாளர் யார் என்றால் சமையல்காரர். ஹூரே, வெற்றி. இறுதியாக நான் வென்றேன். சரி, நான் KHMT தயாராகிவிட்டேன். இப்போ அப்படியே சமூதி மூலம் தொடங்குவோம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அதை நான் செய்ய முடியும். உனக்கு கிடைத்து விட்டது. பிரச்சனை இல்ல. சரி, நான் கீரைகளுடன் தொடங்க போகிறேன். இது கீரை. அம்மா, தயவு செய்து அடுத்துதான் பிளெண்டர். நீங்க எனக்கு உதவ போறீங்க. சரி, அதை அள்ளிட்டு போடுகிறேன். அதை எப்படி செய்ய? இது சுலபம். நன்றி ஜில். தயவு செய்து முடியும் தானே? அதுவே அனைத்தும் இல்ல. சரி, கலக்கி கலக்கி கலக்கி. இல்ல. சரி, முதல் பகுதி முடிந்து விட்டது. உண்மையில் இதுவும் முழுமையல்ல. இந்த ஸ்மூத்தியை ருசிகரமாக்குவதற்கு இன்னும் ஏதேனும் தேவைப்படும். உதாரணத்திற்கு யோகர்ட் போன்றது. உணவு. ஜில், அது உங்களுக்காக. அதை எப்படி திறப்பது? இல்ல, எல்லாம் சிதறியது. அந்த உணர்ச்சி குறைவு. சரி, தயிர் டம்ளர் உள்ளே சென்று விடும். அடுத்தது தர்பூசணி. எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ஒரே துண்டு மட்டும் தேவைப்படும். ஜில், இது உனக்காக. என்ன? ஒரு துண்டு தர்பூசணி துண்டங்களாக கட்டாயம் வெட்டப்பட வேண்டும். ஜில், நீ தர்பூசணியை மிகவும் ரசித்து விட்டாய். ஆஹா, சரி. விக்கியும் இதை ரசிப்பார் என நம்புகிறேன். முடிந்தது. இப்போது நம்மிடம் தரப்சுவாற்ற மொழி ஜூஸ் வந்து சில சிராஸ். இதுவரை இதுவே. ஆமாம், நான் அந்த பழ எல்லாவற்றையும் சாப்பிட மாட்டேன். மச்சான். அடடா, அது கூட. நான் மன்னிக்கவும். நான் உன்னை குறி வைக்கவில்லை. அதை தவிர்க்கவே ஆனது. ஆம், நாம் சில சோடாவை பயன்படுத்த போகிறோம். அனைவரும் அவற்றை நிச்சயமாக விரும்புகிறார்கள். ஆம். இந்த சோடாவை ஒரு சிறப்பு குவளையில் ஊற்ற வேண்டும். சரி, நிறத்திற்கு ஏற்ப வெவ்வேறு குவளைகளில் ஊற்ற வேண்டும். பின்னர் அதை சலர்பிகளாக மாற்றப் போகிறோம். பல அடுக்குகளில். கொஞ்சம் அலங்காரம், ஒரு குடை மற்றும் ஒரு பைனிருக்கு தளம். அற்புதம். என்ன? சரி, இப்போ
இப்போது தொழில்முறை தனது வேலையை செய்ய போகிறார். நமக்கு சில ஸ்ட்ராபெரிகள் தேவைப்படும். அவற்றை அனைத்தையும் கலக்க வேண்டும். அங்கும் என்னிடம் கிரீம் இருக்கிறது. இப்போது அது எங்கள் நுண்ணூத்திரத்தின் அடிப்படையாக இருக்கும். அதை ஒரு முறை நோக்கி பாருங்கள். இது சுவையாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. ஓ, நான் இந்த சுவைக்கு ஆரம்பிக்க போகிறேன். சூப்பர். ஜெல்லிகள் ருசிக்கே ருசி. ஸ்மூத்தியே நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்தது என்ன இருக்கிறது? பாட்டி ஸ்மூத்தியா? ஆமா, தர்பூசணி எனக்கு பிடிக்கும். சரி, ஸ்மூத்தியே சாப்பிடுவோம். உஃப், இது ரொம்ப கேடும். துர்பலம் இல்லவே இல்ல. ஓ, வாவ், அது என்ன? இது அற்புதமாக தெரிகிறது. இது கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆமாம், நான் ஒரு தொழில்நுட்ப நிபுணர். இரண்டாம் சுற்றிற்கு எனக்கு வெஃபிள்கள் வேண்டும். எனக்கு இடைவேளைக்கு சாப்பாட்டு பசிக்கிறது. பாட்டி, கவனத்தை திசை திருப்பாதே. ஒரு வாஃபிள். அதை நான் செய்ய முடியும். மாவு ஒரு ஆழமான பாத்திரத்தில் ஊற்றி முட்டை மற்றும் பாலை சேர்த்து கலக்க வேண்டும். நிச்சயமாக சீனியை மறக்க முடியாது. இந்த கலவையெல்லாம் மாவாக மாற வேண்டும். நன்று. அடுத்ததாக நான் அதை வாப்பிள் இரும்பில் ஊற்றுகிறேன். எனக்கு தெரியும், சமையல் வேலை. அது மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது. அதை கிளறுவதே கடினம். ஓ ஆம், எனக்கு ஒரு செயல்படியான அரைப்பான் தேவை. இதை கலக்கிக் கொள்வோம். கொஞ்சம் நுடலாவை போட்டுக்கொண்டு. சரி, கலவையானது தயார். ஷிண்டி, வாஃபிள் ஐரனுக்கு அதை ஊத்தி போடுவோம். என்பது கொஞ்சம் பெரியது. ஏய், என்ன? ஓ, வாஃபிள்ஸின் அளவு பற்றியது யாருக்கு தேவையானது? சுவைதான் முக்கியம். என் வாஃபிள்ஸ்கள் தயாராக இருக்கின்றன. மேலே சில மேபிள் சீரப் தேவை. அற்புதம். செயலாளர், அதுதான் நான் சரி. சிறிது கடினமான ஒன்றை செய்ய போகிறேன். எனக்கு சில செல்லரி முட்டைகள் தேவை. அதை அனைத்தையும் கலவையாக்கியில் இட்டுவிடுங்கள். அடுத்ததாக எனக்கு மாவு தேவை. இதை அதிகமாக சேர்க்க கூடாது. ஓ, அதிகமாக வேண்டாம். மற்றும் அனைத்தையும் கலந்து விடுவோம். இப்போதுதான் நான் என் வஃபிள்களை சமைக்க தொடங்க முடியும். முழு கலவையையும் உள்ளே ஊற்றி காத்திருக்கலாம். 3, 2, 1 கேக் சாப்பிடு. விரைவில் இல்லை. டடா, தயாராகிவிட்டது. யா, அடுக்கு சில ருசிகரமான ஸ்ட்ராபெரிகளை. அருமை. அற்புதம். இது உண்மையான கலை செயல். ஆமாம், என் வெஃபிள்களும் தயார் என்று நினைக்கிறேன். ஓ, நான் தெருவோர உணவு ஸ்டில் வெஃபிள் தயாரிக்க விரும்புகிறேன். ஓ, ஒரு நிமிடம் பாட்டி, இத பிடி. சென்று விடு. ஒரு ஐஸ்கிரீம் வார்ப்பு. என்ன? உண்மையில் அதில் சிலவற்றை கொஞ்சம் மிட்டாய் சோறு. ஆம், எவ்வளவு அதிகமாயிருந்தால் அத்தனை நன்றாக இருக்கும். மேலே சிறு சிறு பயன்பொருள்கள். அதுவும் போதாது. 2 லாலிபாப்களும் அருமையாக இருக்கும். நான் இதை ஸ்ட்ராபெரி சிரப்புடன் முடிப்பேன். நல்லா, இதை நீ பார்ப்பது சரியான நேரம். என்ன ஆச்சரியம்! எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. இந்த உதட்டுகளை பார்க்கவும். இவை வேடிக்கையாக உள்ளன. நன்றாகவும் அழகாகவும் இருக்கின்றன. ஆனால் முக்கியமான பகுதி வஃபிள் தான். அது மிகச் சிறப்பாகவும் பொதுவற்றதாகவும் இருக்கிறது. இப்போது பாட்டியின் வஃபிள்கள் ருசிப்போம். மேலும் மிகவும் ருசியாக உள்ளது. சமையல் கலைஞர் ஏமி, பாருங்கள். ஓ, சிறிய மீன் போல. அதை சுவைத்து பார்த்துடுவோம். இது உண்மையாகவே சுவையானது. மற்றவைகளை பற்றி என்ன? ஐயோ ஐயோ, அது என்ன? இல்ல, ஜில் வெற்றியாளர். ஓ, ஆமாம், நன்றி. என்னிடம் இருக்கு. இப்ப எனக்கு பார்க்கர் வேண்டும். என்ன ஆச்சரியப்படுத்துவையா? எளிது. மிகவும் சரி. பார்க்கர்,
நான் இதற்கு முன்பு செய்வதில்லை. சரி, எல்லாம் முதன்முறையாக செய்ய வேண்டும். முயல்கிறோம். முதலில் பீது வெறிக்க வேண்டும். இது எந்த பர்கருக்குமே முக்கியமான பகுதி. அடுத்தது வடை மற்றும் சில மேலே இட வேண்டியவைகள் என நினைக்கிறேன். உதை தொட வேண்டாம். நான் என்னால் ஒரு கட்லெட் செய்யலாம் என நினைக்கிறேன். முதலிலே நாங்கள் இறைச்சியை அரைப்போம் மற்றும் அதை வறுப்போம். பேட்டி தயாராகிவிட்டது. இப்போது என் சேகரிப்பின் கல் வெளியில் எடுக்கும் நேரம். ஒரு பொன் பூனி. அதை பாருங்கள். அதை பார்க்கவும் கடினமாக இருக்கிறது. பாட்டி, எனக்கு அது வேண்டாம். அதெல்லாம் மிகவும் மலிவு. நான் கலங்கப்பட்ட சேஸை பயன்படுத்த போகிறேன். ஆமாம், அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம். சரியாக. இப்போது என்ன பற்றியது? நான் சில எண்ணெய் ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நிமிடம். என்ன? எவ்வளவு அதிகமாக இருந்தால் அவ்வளவு நல்லது. நீங்க அதிக எண்ணெய் ஊற்றி இருக்கிறீர்கள். அது இழைக்கிறது. பெரிய விஷயமே இல்லை. காஸ் மாஸ்க்கு பதிலாக மஞ்சள் ஜம்ப் சூட் அணிந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும். அட ஆமாம், அதுவும் அற்புதம்தான். இங்கே நீ ஒருவராக இல்லையே. உங்களுக்கு என்ன செய்வது? என்ன இனிப்பு பர்கர் செய்ய வேண்டியதுதான். இதற்கு பல வகையான சிறந்த பொருள்களை தேவைப்படும். முதலில் சில திரவத்தன்மை கொண்ட மார்ஷ்மெல்லோ, அதற்கு பின் சாயம் சேர்க்கவும். இது நல்ல மதிப்பிலும் இருக்கும். பூஜில், நான் இந்த கலவையில் ஒரு பண்ணுக்குள் மூழ்குவேன். அது அற்புதமாக தோன்றுகிறது. சிற்றுண்டிகளும் அதிகமாக உள்ளால் நன்றாக இருக்கும். விக்கி, தேர்ந்தெடுக்க தயாரா? வாங்க. வரலாம். நான் எப்போதும் தயாராகவே இருக்கிறேன். செஃபின் விலையுயர்ந்த பர்கரை முதலில் துவங்குவோம். இது எப்படி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தங்க பூஜ்ய பந்தம் வேண்டாம். தக்காளிகள் நல்லதுதான். ஏன் இந்த பியோரெக்கர் ஒரு மோசமான வாசனை கொண்டிருக்கிறதே? என்ன? அது சீஸ் தானா? வெறுப்பு. இல்லை. மம்மா மியா, இனிப்பான பர்கர் அருமை. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இனிப்புத்தான் சற்று அலுப்பை தருகிறது. நான் கொஞ்சம் பயனுள்ள ஒன்றை உண்ண விரும்புகிறேன். அது பாட்டியின் பர்கர். இப்போது அப்படிதான் வேறு கதை. அதுதான் ஜெயிச்சதுதான். நான் தானா? ரொமான்டிக். எளிமையாக ஒன்றில் தொடங்குங்கள். எனக்கு சுவையான பான் கேக்குகள் சமைக்கவும். பேன் கேக்குகளை நான் செய்ய முடியும். என் வாழ்வில் பல பேன் கேக்குகளை செய்துள்ளேன். அவற்றின் சமையல் முறை எனக்கு மனதில் குத்தியுள்ளது. முதலில் மா மற்றும் பாலை கலந்து கொள்ள வேண்டும். பின்னர் முட்டையை அந்த சேகரிப்பில் உடைக்க வேண்டும். சாக், நீ ஏன் கதற்கிறேன்? நீங்கள் இதை செய்யணும்னு எப்படி சொல்லுவீங்க? எனக்கு ஒரு ஆழமான தட்டு இருக்குது. மிச்சம் இருக்கும் ஒரே விஷயம், தர மதிப்பு குறைவான மண். அங்கே ஓம்பரிஷாக இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அடுத்த முறை காணலாம். மாவுடன் கையாளுவது எளிதல்ல. அடுத்து முட்டைகள் வருகின்றன. அவற்றையும் கவனமாக கையாள வேண்டும். பால் பற்றி மறக்க கூடாது. பாட்டி அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார். பாட்டி, அவருக்கு ஒரு முழுமையான பொம்மை தயாராக உள்ளது. சீக்கிரம் பான் கேக் இருக்கும். நான் என்ன செய்யறேன்? பாட்டி, எல்லாத்துக்கும் முன்னாலதான் நீ என்ன கவனம் திருப்பின. நான் தவறுதலாக என் மாவை ஊத்திட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, நான் அதை குலுக்கினால் எல்லாம் சரியாகிடும் நினைக்கிறேன். இந்த முட்டாள் மிக்சர் சிக்கி உள்ளது. வா, வெளியே வா. மிக்சர் நசில்கள் எங்கே? இல்லை, அவற்றை பிடிக்க நான் என்ன செய்கிறேன் தெரிகிறது. அவை என்னாலும் எனது மாவில் வைக்கப்பட்டுள்ளன. ஆமா ஜாக், நீ பெரிய சமைக்கக்கூடியவர் இல்லை. உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். எனக்கு எந்த போட்டியாளர்களும் இல்லை. இந்த அழகை பாருங்கள். கித்தனா சுந்தர் ஹே. ரொம்ப சரி.
இந்த பான்கேக்களை மேப்பிள் சர்ப்புடன் ஊற்றிவிட்டால் இவைகள் இன்னும் ருசியாக இருக்கும். ஒரு துண்டு வெண்ணெய் கூட இடத்தை மறக்காது. பாட்டி குண்டானார். சரி, அதே சமயத்தில் கொஞ்சம் சலிப்பு. ஏன் பான்கேக்களை வண்ணமயமாக செய்யக்கூடாது? நிச்சயமாக சுவைத்துக் கொள்வது அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றும். வாவ், யூரி, மாவு தயார். சமைக்கலாம். எனது பன்கேக்ஸ் பிரபலமான பாத்திரங்களின் வடிவத்தில் உள்ளன. ஆகவே அவை பிரகாசமான, சுவையான மற்றும் நினைவூட்டக்கூடியவையாக இருக்கும். இப்படியான அழகு உங்கள் மனத்திரையில் நீண்ட நேரம் மறக்க முடியாது. அழகாக இருக்கிறது. அதை திருப்பலாம். ரெடி. அரிதா, எல்லாரும் இவ்வளவு அழகான பான்கேக்ஸ் பெறுகிறார்கள். நான் என்ன செய்யணும்? சரி, நான்டா நுட்பத்துல பான்கேக்ஸ் சமைக்கிறேன். நீங்கள் தயாரானதை எடுத்துக்கொள்ளலாம். உதவி கிண்ணங்களை பயன்படுத்தி உடைக்கும் உருண்டையான ஊரின் துண்டை எடுத்து வாருங்கள். அதை சுவையாக்க செய்ய நீங்கள் சீரகம் மற்றும் அடிப்பாண்டு கிரீம் சேர்க்க வேண்டும். மற்றும் நீங்கள் சிறிதளவு பிரகாசமான சீரகம் சேர்த்தால் என் பாணி பான்கேக்கள் மேலும் சுவையாக ஆகிவிடும். பாருங்கள், அது KHMT தயாராகிவிட்டது. கடைசி நிகழ்வு. இந்த அழகை பாருங்கள் கேட். ஒரு வெற்றியாளரை தேர்வு செய்யும் நேரம். நான் பல்வேறு வகையான பான்கேக்குகளை எதிர்பார்க்கவில்லை. ஜாக்குடன் தொடங்குவோம். இந்த பான்கேக் என்னை ஏமாற்றாமல் இருப்பதாக நம்புகிறேன். அவை சற்று வினோதமாக தெரிகின்றன, ஆனால் ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் கிரீம் நல்லதாக உள்ளது. சரி, அடுத்தது பார்க்கலாம். வாங்கி வாங்கினேல ஆசலா வாங்கி சாயாவுத. ஓஹோ, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உறுதி செய்தார்கள். சரி, மீதமுள்ளது பாட்டியிடம் இருந்து மட்டுமே. பாட்டி, என கைவிடாதே. அடடே, எவ்வளவு அழகாக இருக்கு. என் குழந்தை பருவ நினைவுகள் சொல்ல ஆகாதது. பாட்டி, ருசியான தோசைகள் செய்ய எப்படி என்று உங்களுக்கு தான் தெரியும். இந்த சுற்று வெற்றி உங்களுக்கு தான். அப்படியே வாழ்த்துக்கள். கவலைப்படாதே, ஒரு நாள் நீங்களும் அதிர்ஷ்டசாலியாகுவீர்கள். இரண்டாம் சுற்றுக்கு தயாரா? பிரயானிங் செய்தி ஷூயின் சூடான் சாக்லேட்டை இப்போதே தயாரிக்கவும். நம்ம முடிந்து விடுவோம். எளித. அவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் போது நூடெல்லா பிடிக்கும். சாக், உனக்கு வேட்மைங்கல்ல. நான் இந்த நூடெல்லாவை கேட்காக ஹாட் சாக்லேட் பண்ணணுமா? இந்த ஃப்ராம்ஸ் லெட் ஐட்டம் சில நூடெல்லாவை பாலை சேர்த்து கலக்க வேண்டும். பின்னர் இந்த கலவையை திண்டுக்கி மீது வையுங்கள். மேலும் நன்றாக கலக்கவும். ஆமாம், மனம் அருமையாக உள்ளது. நான் சமையல் தொடங்க வேண்டிய நேரம். ஆனால் பால் திறக்க முடியவில்லை. ஓஹா, உன்னை அடித்து செய்கிறேன். ஓ இல்ல, நான் பாலில் மூழ்கி கொண்டேன். நான் கண்டிப்பாக வெல்ல வேண்டும். இந்த தியாகங்கள் வீணாகாமல் இருக்க. இதற்காக நான் உலகிலேயே அனைவராலும் விரும்பப்படும் சாக்லேட்டுகளை பயன்படுத்துகிறேன். அவற்றுடன் நான் தப்பு செய்ய மாட்டேன். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஹாட் சாக்லேட் கடந்த நூற்றாண்டின் விடயம். எனக்கு சாக்லேட் எப்படி மாறுபடுகிறது, ஏனெனில் இந்த வகையில் அது அழகாக காணப்படுகிறது. மேலும் அது ருசிகரமாகவும் உள்ளது. நான் அதை வழங்க ஒரு அருமையான வடிவத்தை மட்டும் அறிந்திருக்கிறேன். அது ஒரு சிறப்பு வடிவத்தில் பூசப்பட வேண்டும். இவ்வாறு அரை கோளங்கள் இருக்கும். பின்னர் நான் அவற்றை சேர்த்து ஒரு பந்து செய்ய போகிறேன். இப்போது அதை மூடுங்கள். மேல இன்னும் சாக்லேட்டை கொட்ட போறேன். பூரணமா சரியா இருக்கு. இப்ப நீங்க ஒரு கண்ணாடியில வெந்நீரை ஊத்தலாம். ஒரு பந்து எரிந்து விட்டாலே போதும், அது உடனே கோகோ ஆகிவிடுகிறது. ஓ, மிகவும் கடினம். என் பொம்மை குழந்தைக்கு வீட்டில் தயாரிக்கும் காகோவும் சூடான சாக்லேடும் மிகவும் பிடிக்கும். எனக்கும் இது பிடிக்கும். இது என்ன மனம்? ஆஹா, சாக், உன் ஹாட் சாக்லேட் எரிச்சது. நான் இதை போட தள்ளி விட வேண்டும். ஓ, சாக்லேட்டை அப்படியே கடினமாக்குவது ஏன்? நான் எந்த விதமான சமையலையும் செய்ய வேண்டாமா? ஓ இல்ல, வாசனை இருக்கும் என்று நினைச்சிருப்போம். சாக்லேட் சிற்பம்.
சாக் நீ என்ன செய்த இது உண்மையிலே தெரியல அல்லது ஹார்ட் சாக்லேட்டோ? சரி இது வெறும் சில நம்ம கோகோல சேர காலேட்டா மட்டும்தான். இதனால் எதுவும் ஆகாது. பிரியமான பாட்டி எனக்காக தயார் செய்து வைத்துள்ளார். ஆம், வீட்டு தயார் கோகோ ருசியானது. குக்கியும் அப்படித்தான். ஆம், நல்லது. டினா செஃப் என்ன வித்தையை தயாரித்திருக்கிறார்கள் என்று காண்பது மட்டும் மிச்சம். வெளியீடு என்னமோ மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஆஹா, எனக்கு புரிந்தது. அவரின் சூடான சாக்லேட் அதிசயமான ஒன்று. நன்றி. ஓ இது பாரு எப்படி கரையும். ஆனா மந்திரமாய் இது உண்மையில் சாக்லேட் தானா? வாங்க முயற்சிப்போம். இது எப்படியோ அற்புதமானது. வெற்றியாளர் இந்த சுற்றி இருக்கிறது. டீனா, நீயும் ஒன்னா மாறிக்கிட்டு இருக்கிறாய். இப்போது நான் விரும்புகிறேன். கேக் பெரியது மற்றும் ருசியானது. எளிது. நான் தவறாமல் அதை செய்ய முடியும். பாட்டி தனது பேத்தியின் ருசியை தெரிந்து கொள்வது நன்றாக உள்ளது. கேட் மிகவும் விரும்பும் கேக்கை நான் சரியாக செய்ய முடியும். என்ன பாசம் நினைக்கிறேன் அப்படிங்கறதும் புரியட்டும். அப்படித்தான், ரொம்ப அழகாக இருக்கிறது. பற்றைகள் கிரீமுடன் நன்றாக தடவப்பட்டிருக்க வேண்டும். அவை பொருந்திவிடாமல் இருக்க கிரீம்கள் அதிகமாக இருக்கிறதனால் பானை ருசிக்காக இருக்கும். எனவே பானையின் ஒவ்வொரு மில்லிமீட்டரும் கிரீமால் நன்றாக தடவப்பட வேண்டும். சூப்பர் தான். இப்ப புதிய பழங்கள் பணியின் சிறந்த அலங்காரம். இங்க சீகப்படியா இழலை வெட்டி எரிந்து பெர்ரிகளை கேக்குகளுடன் இணைக்க வேண்டும். பெர்ரிகள் கேக்குக்கு செதுக்கம் மற்றும் கண்டிப்பாக ஒரு இனிமையான சுவையை வழங்கும். எனது படைப்பு எப்படி காட்சி அளிக்கிறது? வியப்பனையர் சைன் மற்றும் அற்புதமான அசல் கேக் செய்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பேன். முதலில் கேக்குகளை 2 பாகங்களாக பிரிக்க வேண்டும். அதன் பிறகு கேக்கிலிருந்து ஒரு துண்டு வெட்ட வேண்டும். செய்யப்பட்டது. அதன் பிறகு நீங்கள் பாட்டியை போல் செய்ய வேண்டும். ஆனால் நீண்ட நேரம் இல்லை. ஒவ்வொரு அடியிலும் கிரீம் போடப்பட்ட பிறகு அலெக்சாஸ் வடிவமைக்கும் நேரம் பிரம்மாண்டம். எதிர்கால வானவில் அடித்தளம் தயார். அதன் பிறகு அதனை சரியான நிறங்களால் அலங்கரிக்க வேண்டும். கெட் இன்னும் வானவில் கேக்கை சுவைக்கவில்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். செய்ய வேண்டியது மட்டுமே. வானவில் அழகாக இருக்கும். மேலும் சில மேகங்களையும் வரைந்து முடிக்கலாம். எனது இன்னொரு தலை சிறந்த படைப்பு தயாராகிவிட்டது. அது ரொம்ப அதிகமாக உள்ளது. இது ஒரு கேக். இதை போட்டு நீ அவசியமாக சாப்பிடணும். அனைத்து கிரீம்களையும் சேர்க்கும்போது பரவாயில்ல. அனைவருக்கும் நடந்தது ரொம்ப பிடிக்கும். என் கேக்கை விட பாட்டி மற்றும் டீனா போன்ற கேக்குகள் தெளிவாகவே சிறந்தவையாக தோன்றுகிறது. ஆனால் இப்போதே அதை சரி செய்வேன். இதுக்காக எனக்கு சில சாக்லேட் இருக்க வேண்டும். அல்லது விரைவாக செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இதோ அது. ஓ, சுவையாக இருக்கிறது. ரொம்ப சூப்பர். இன்னைக்கும் சுவையாக இருக்கிறது. இந்த சாக்லேட்டை கேக்கில் ஊற்ற நேரம் வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் இதை ஒரு சிறப்பு அச்சுடன் செய்ய வேண்டும். ஆமாம், ஸ்பிரிங்கிள்ஸை மறக்க வேண்டாம். அதை பாருங்கள், சூப்பராக இருக்கிறது இல்லையா? எங்கு தொடங்குவதென்றே தெரியல. சாத்தியம் டீனாவின் கேக் மிகவும் அழகாக இருக்கிறது. ருசியானது, ஆனால் தெளிவாகவே ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. பாட்டி, உங்க கேக் எனக்கு இன்னும் பிடிக்கும் என்று நம்புறேன். நன்றி. சுவையா இருக்குது. மணிலிமே நீங்க ஒன்றை காணல. சக், நீ அடித்துக் கொண்டதாவது சிறந்த கேக்காக இருக்கலாம். தோற்றம் இயல்பாக சாதாரணமாக இருக்கும். ஆனால் தோற்றம் ஏமாற்றுத்தன்மையானதாக இருக்கலாம்.
நன்றாக குமக்கிறது. இதுவே அந்த சமாச்சாரம். இவ்வளவு சுவையான கேக்கை நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை. சகா, வாழ்த்துக்கள். இந்த வெற்றி உங்களுக்கே. கடைசியாக நான் ஏற்கனவே நினைத்தேன் நான் ஜெயிக்க முடியாது. இவை எனது விருப்பமான பொம்மைகள், பாலரினா கபுசினோ மற்றும் பாம்பாடியர் crocodile. ஓ, நாங்கள் ஏற்கனவே ஒரு சவாலை தொடங்கிவிட்டோமா? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதோ டேவிட், இந்த பொம்மையின் வடிவத்தில் ஒரு கேக் செய்யுங்கள். சரி, என்னை உதவுவதற்கு என்னை தெரியும். இதோ என் உதவியாளர். இந்த ரோபோ கேக் செய்ய சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. வாருங்கள், தொடங்குங்கள். நான் சில நிமிடங்களில் ஒரு சிறந்த கேக் தயாரிக்க போகிறேன். வாவ், இந்த கிரீமை பாருங்கள். மற்றொரு அடுக்கு, மேலும் மேலும் கிரீம். இப்போது என் சிறப்பு இரும்பு மனிதன் கையுறையை பாருங்கள். அதிகப்படியான பகுதிகளை வெட்டுகிறேன். இது கடினமல்ல, ஆனால் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ, இந்த விஷயம் எனக்கு இடையூறாக இருக்கிறது. சில அழகான நவீன தொழில்நுட்பம். பாட்டி, சமையல்காரர். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். உன் சில பொருட்களை மேசையில் போட்டுவிட்டேன். சரி, நான் என் கேக்கை பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடுவேன். இப்படி செய்வது எளிது. சில உண்ணக்கூடிய விவரங்கள். இது ஒரு உண்மையான முதலை தலை போல உள்ளது. இது அற்புதமாக தெரிகிறது. ஓ, உண்மையானதை போலவே. எனக்கு தெரியும் பாட்டி. இப்போது நாங்கள் சாக்லேட்டை எடுக்கிறோம். அதை ஊறுக்க வேண்டும். நான் அங்கேயே நிறுத்துவேன் என்று நினைத்தீர்களா? நான் பாதியில தான் முடித்துள்ளேன். அதை இல்ல, அச்சுகளில் ஊற்றுகிறேன். எனக்கு சாக்லேட் லெகோ துண்டுகள் கிடைத்து விட்டன. வாவ், இது மிகவும் குழு. நான் என்ன செய்ய வேண்டும் ஜெஸ்? நீ இதுவரை யோசித்தாயா? இங்கே பாட்டி, பாலரினா காப்புச்சினோ. என்ன? ஓ, அது ஒரு அழகான பொம்மை. நான் இதை சமாளிக்க முடியும். கேக்கை சேர்ப்போம். அதுக்குள் காஃபி கிரீம் இருக்கும். முதலில் நான் ஒரு தலை உருவாக்க விரும்புகிறேன். அருமை. இப்ப மேலும் கிரீம் மற்றும் மேலும் அடுக்குகள். சரியானது. கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூடுகிறேன். இது அருமையாக இருக்கிறது. அப்படியா? மேசைய பலமாக அடிக்கிறேன். நமக்கு இது வேலை செய்ய வேண்டும். ஓ, நீ பயந்துட்டியா? கேக் தரையில் இறங்கும் வரை காத்திரு. இருக்கு. இது மிக காஃபி கோப்பை ஆசிரியது. இது சில விவரங்களை சேர்ப்போம். மேலே கிராமல் சிரப் அழகான வடிவமைப்பை உருவாக்க வெள்ளை சாக்லேட் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. ஓ, அது என்ன? ஸ்னீக்கர்ஸ் அணிந்த ஒரு சுறா. சரி, இது முடிஞ்சிடும். கேக் நீளமாக இருக்கும் மற்றும் கிரீம் வெள்ளையாக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்க போகிறோம். அழகாக எக்ஸஸ் பகுதிகளை வெட்டி அதை சுறா போல வடிவமைக்கிறோம். என் சக ஊழியர்களின் ஆலோசனையை பின்பற்றி கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூட போகிறேன். சில மிதவைகள் சேர்க்கிறேன். சுறா மற்றும் சில ஸ்னீக்கர்களை வரைவது தொடங்குகிறேன். நிச்சயமாக முடிந்தது. நீங்கள் தயாரா? வாவ், அதை பாருங்கள். இது அற்புதமாக இருக்கிறது. நான்
இதை சுவைக்க தயாராக இருக்கிறேன். இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். முதலை லெகோவோட தொடங்குவோம். வாவ், இது உண்மையில சாக்லேட். இப்போது முதலை ஒரு துண்டு வெட்டுவோம். பார்ப்போம். உள்ள பச்சையாக இருக்கிறது. இத முயற்சி செய்வோம். வாவ், சுவையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. உண்மையில உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியா? அவள் என் கேக் சாப்பிட போகிறாள். நிச்சயமாக. இது பாலரினா கப்புசினோ. ஒரு துண்டு வெட்டுவோம். என்ன அழகான வெற்று. இதை முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். பாட்டி, நீங்க சிறந்தவர். இது என்ன மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, இதை சாப்பிடுவதில் எனக்கு மனம் வருந்துகிறது. ஆனால் நான் அதை செய்ய வேண்டும். முதலில் தலைவாசலிலிருந்து தொடங்குவோம். மிகவும் நன்றாகவே இருக்கிறது, ஆனால் சுமாராகவே இருக்கிறது. பாட்டி வெற்றி பெற்றார் என்று நான் முடிவு செய்துள்ளேன். அப்படியா செஃப்? முடியாது, நான் தான் வெற்றியாளராக இருக்க வேண்டும். நான் ஒரு பீட்சா வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக செய்யுங்கள். எளிதாக இருக்கும். ஒரு முட்டையுடன் தொடங்குவோம். அதை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். மேலும் 5. அடுத்ததாக கொஞ்சம் மாவு மற்றும் பால் சேர்க்கிறோம். எல்லாவற்றையும் நன்றாக கலக்குகிறோம். நாங்கள் மாவை உருவாக்கியுள்ளோம். அதை உருட்டு குச்சியின் உதவியுடன் உருட்டுகிறோம். மாவையும் அதை அரைச்சிட்டேன். ரொம்ப சுவையா இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். ஓரங்களை நுணிக்க செய்து பக்கங்களை உருவாக்குகிறேன். ஆஹா, நான் சிவப்பு மிளகாயை கடிக்க போகிறேன். வாவ், என் வாயிலிருந்து நெருப்பு பறக்கிறது. வாவ் பாட்டி. அப்படியா? முடிந்துட்டது. நான் ஒரு மேதை. இப்போது எனக்கு ஒரு பிளெண்டர் தேவை. எனது சாஸ் செய்ய வெள்ளரிக்காய், ப்ரோக்கோலி மற்றும் லிட்டூஸ் இலைகள் தேவைப்படும். அதை கலக்குகிறேன். ஏதாவது தெரிகிறதா? சாஸ் தயார். இது மிகவும் புது வாசனை வருகிறது. வெங்காயம், மிளகாய், சோளம், செர்ரி தக்காளி, துளசி போன்ற காய்கறிகளை பயன்படுத்துகிறேன். ஓ சமையல்காரரே, நான் என் மாவை தயாரித்துக் கொண்டிருந்தேன். ஆம் பாட்டி, இது அற்புதம். எனக்கு தெரியும். நான் அஃப்ரி சென்டரில் கெட்சப் ஊற்றுகிறேன். மேலும் வாவ், எல்லா பொருட்களையும் பாருங்கள். இந்த பீட்சா அற்புதமாக இருக்கிறது. இப்போது சீஸ் உருகுகிறது. நல்லாக. எனக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பீட்சா செய்ய போகிறேன். ஜெஸ் இதை முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை. நான் நூடல்லா மற்றும் வெள்ளை சாக்லேட் மற்ற இனிப்புகளுடன் பயன்படுத்துகிறேன். ஜெஸ், நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் மிகச் சிறப்பாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? மேசையில் பல சுவையான பொருட்கள் உள்ளன. நான் கிளாசிக் பீட்சாவுடன் தொடங்க போகிறேன். அதில் பெப்பரோனி உள்ளது மற்றும் சாஸ் கூட உள்ளது. நாம் இதை சேர்ந்து முயற்சி செய்வோம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, இது என்ன அருவருப்பான விஷயம்? ஒலிவ்ஸ், அவை அருவருப்பாக இருக்கின்றன. நீங்கள் ஒரு தவறு செய்துள்ளீர்கள். ஒரு காய்கறி பீட்சா வித்தியாசமாக இருக்கிறது. இது அருவருப்பாக இருக்கிறது. நான் உடனே ஏதாவது சாப்பிட வேண்டும். ஓ, இனிப்பு பீட்சா. அது ஒரு அருமையான யோசனை, டேவிட்.
உங்கள் பீட்சா பதிப்பு வெற்றி பெறுகிறது. ஆஹா, இதற்காக நான் காத்திருந்தேன். நீங்கள் தான் தோல்வியாளர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. எனக்கு ஒரு காக்டெயில் தயாரி. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. ரொம்ப சரி, நாங்கள் சில வண்ணமயமான ஜூஸ் பந்துகளை பயன்படுத்த போகிறோம். என்னிடம் நிறைய இருக்கின்றன. இப்போது பால் மற்றும் சில ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுங்கள். கண்டிப்பாக. ஆமாம், நான் ஸ்ட்ராபெரி பால் செய்ய போகிறேன். நன்றாக குலுக்குகிறேன். இப்போது என் பாலை கண்ணாடியில் ஊற்றுகிறேன். எல்லாவற்றையும் விப் கிரீமால் அலங்கரித்து ஒரு மூடியால் மூடுகிறேன். ஒரு ஸ்ட்ரா மற்றும் முடிந்தது. வாவ் பாட்டி, நீங்க அங்கே நிறுத்தணும். இது உங்களுக்காக அல்ல. சரி, நான் ஒரு காய்கறி ஸ்மூத்தி செய்வேன். முதலில் நமக்கு வெள்ளரிக்காய் சாறு தேவை. அதை ஒரு ப்ரோக்கோலியால அலங்கரிக்கிறேன். உண்மையில இது ஏற்கனவே நல்லா வந்துச்சு. ஆமாம், மீண்டும் காய்கறிகள். சரி, எனக்கு பழங்கள் மற்றும் பேரி காடுகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. தயார். ஒரு ஸ்பூன் சியா புட்டிங் மற்றும் காக்டெயில். ஜெஸ், நீ அதை முயற்சி செய்ய வேண்டும் செல்லமே. அட, இதென்ன ப்ரோக்கோலி? இது ஒரு மோசமான அறிகுறி. இது முற்றிலும் மோசமானது. இதைவிட மோசமானதை நான் எப்போதும் சாப்பிடவில்லை. இது சுவையாக தெரிகிறது. ஆஹா, அருமை. இது என்ன? ஜூஸ் பந்துகளுடன் கூடிய ஒரு காக்டெயில்? நான் ஒப்புக்கொள்கிறேன். அருமை. சரி டேவிட், நீங்கள் தான் மீண்டும் வெற்றியாளர். ஆமாம் பெண்ணே, நான் கோகா கோலாவோட தொடங்கணும். நீ எனக்கு மயங்க வைக்க மாட்டா என்று நான் நம்புறேன். என்ன உன் ஆரோக்கியமற்ற காசிய பானங்கள்? மங்களாக என்ன சமைக்க இருக்குது? உன் சாதாரண கோக் எடுத்துக்கோ. அதை ஒழிந்து அதை முயற்சிக்க ரொம்பவே ஆசைப்படுறேன். நான் அதை செய்வதாக எம்மா மயக்கமடைய மாட்டாள் என்று நினைக்கிறேன். ருசியானது. எனக்கு கோலா மிகவும் பிடிக்கும். கடவுளே, முடிஞ்சிச்சுது. எனவே நான் அதை வேக வைத்து விடணும். இதுக்கு எனக்கு சில சாக்லேட் பேங்கிள் ஒரு சூடான பாத்திரத்தில் தேவை. அவை உருகும். ஆம், நான் சிறிது நேரம் காத்திருக்கிறேன். சரி, இப்போது எவ்வளவு வலியும் சூடுமாக இருக்கிறது. உனக்கு சிறப்பு கையுறைகள் வேண்டும். அழகு. மேலும் காயமடைவதை தவிர்க்க அதை பிடித்து வை. நன்றி பாட்டி. இப்போ பாட்டில் இது கோலா என்று நினைக்கிறேன்னையா. மொத்தம் இது அல்ல. அப்போதைய மீனம் எப்படி இளைஞர்கள், உங்கள் கையுறைகளை அகற்ற வேண்டும். சரிதான். விடையறிய உங்களுக்கு பாட்டி. ஐயம் இனிப்புகளை திறந்து அவற்றையும் பாட்டிலில் நிரப்புங்கள். கோலா பியோம்சனோலா இல்ல. நாவல் பழங்களும் தேனும் வேறு கதைகள். நீங்கள் அவற்றை கலந்து விட்டால் நீங்கள் முற்றிலும் அற்புதமானது ஒன்றை பெறுவீர்கள். நீங்க ரொம்ப பிசினரா இருக்கீங்க. First time in the fourth house is right craver. Upsprayer being Kim. Sinki Virila. Pawning a partly குளிர்வி பிறகு மிற்குடியில் வைக்கணும். I'm sure turn and bringing a new finine Marvegan. The Barabiris rubies. Russia, Monum, Mochum, Tree Board, Chum Waymorns. You're bringing random. A single friendship relation or the law and Dardan given them. Herom, they been being going then. You're in an Iran. இதிலிருந்து ஒரு சிறந்த உண்ணக்கூடிய பாட்டிலை நான் உருவாக்குவேன்.
நான் இதை நீர் ஃப்ரைங்கிறேன்ஸ் வீப்டு க்ரீம் ஸ்ட்ராபெரிகள் ஒரு சில ஸ்பாஞ்ச் கேக். எப்படி இந்த ஸ்ட்ரைப்பியம் சமயம் டாடா உங்கள் இரவு அனுபவிங்க. இது ரொம்ப கடினம். எனக்கிட்டே சாக்லேட் கோலாவும் இருக்குது, ஆனால் அதை செய்ய எளிதாக இருந்தது. எங்கே படியா? நான் சட்டையாண்டிருந்த போது ஒரு கோட்பட்ட ஸ்வெட்டரை நெய்ய முடிந்தது. எனக்கு அங்கு 2 கோலாக்கள் தயார். எனது பேத்தியிடம் சென்று அதை சாப்பிட நேரம் வந்துவிட்டது. நான் ரொம்ப வயசாயிட்டேன். அந்த லேபிள் பத்தி மறந்துட்டேன். ஆனால் நான் விரைவாக அதை சரி செய்வேன். சரி, உங்க கொலாவை முயற்சிக்கும் நேரம் வந்துச்சு. முதலில் அசல் ஒன்றை போன்ற தெரியும் ஒன்றை தான் நான் தொடங்குவேன். அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்தது போல தெரியுது. அது ரொம்ப ருசியான ஒன்று என்ற நம்பிக்கையோட உள்ளேன். வாவ், அவை எம்ஸ் மிக சுவையான சாக்லேட். ஓ, எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கிறது. எஞ்சி இருப்பது இதேனும் இன்னொன்று முயற்சிக்க மட்டுமே. அடுத்ததா நடுவுல பதிதான் முயற்சி செஞ்சு பார்க்கிறேன். ஆஹா, உள்ளே கோர்வான ஒன்று இருக்கிறது. அதுவும் ருசியானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, இது சார் என்று தெரிகிறது. தேன் அண்ணாச்சிகள் சேர்ந்து பாட்டி என்னை புரிந்து கொள்ளுகிறாள். சரி, கடைசி ஒண்ணு இங்க இந்த சயன்மான பிங்க் கோலாவை முயற்சி பண்றோம். இது ஒரு கேக்கும் உள்ள இருக்கிறது போல தோணுகிறது. கத்தியை பிரித்து விளக்குவேன். மெய்யல். அதற்கு பின் ஒரு கேக். அது எவ்வளவு பிரமாதம். செஃப்ரோசே இந்த சுற்றை கியாண்டுபேயானார். அது தெளிவுதான். நிபுணர் போல சமைக்கவும். அந்த மாதிரி நீங்க பெயர் பண்ணணும். உணவு சார் குழம்பு. அது இலவசம். இதில் நான் ஒரு நிபுணர். பர்கர் அவை தீங்கானவை. சூசி கேட்கவே இல்லையே. சரி, இங்கே நமக்கு குறைவான போட்டியாளர்கள் இருக்க முடியும். சரி, நீ கட்லெட்களுடன் சமையல் செய்ய தொடங்க வேண்டும். நிச்சயமாக நான் என் கைகளால் அதை செய்வேன். எனது பேர குழந்தையிடமிருந்து முழு அன்புடன். பேர குழந்தைக்கு அப்புறம் வேறு யார்? அது பொடிக்க நேரம் இருக்கும். நான் திரும்ப சூடான பெரிதான விஷயம் ஒரு கட்லெட். நான் கூட என் சொந்த கைகளால் பண்களை செய்வேன். மேலும் ஒவ்வொரு பனும் ஒரு மாறுபட்ட வடிவம் மற்றும் வண்ணத்துடன் இருக்கும். எம்மா, இது போன்ற பொடிக்கப்பட்ட பர்கர்களை வேறு எங்கும் முயற்சித்திருப்பதில்லை. என்னிடம் இதை செய்ய எனது உலை வேக வைக்கும் நேரம் மற்றும் காத்திருக்க வேண்டும். எவ்வளவு ரிழியமாக என் கட்லெட் மனத்துல. எம்மா, ஐ டெஃபினெட்லியாக கவர்ந்து விடுவாள். ரொம்ப நல்லது. இது செம்மையாக மணக்கிறது. என்ன, நீ ஏற்கனவே சமைக்க வேண்டுமா? மெக்கார் பால்ட்ல இருந்து ஒரு உண்மையான பர்கரை ஆர்டர் பண்ணணும். சீமா ஒத்துமை உறுதியா விரும்புறா. உணவு அங்கிருந்து மிக விரைவாக கொண்டு வரப்படுகிறது என்பது நல்லது. நான் இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி என் சொந்த பேக்கர் தயாரிக்க போகிறேன். சூஷின் பர்கர் கொண்டிருக்கட்டும். எம்மாவை கேளுங்க, ஆளும் மகிழ்வித்துடும். இங்க மற்றொரு விஷயம் செஃபின் பர்கர்ஸ் தான். இம்மா பண்ணது வேற எங்கும் முயற்சி பண்ணல. அவை ஆன்மாவோட செய்யப்பட்டவை. மற்றொன்றும் அசல். இருக்கணும். மேலும் பொதுவாக பாட்டி அன்புடன் செய்ததை போல் உள்ளதெல்லாம் இல்லை. என் பேத்தியை நான் அறிவேன். எனவே நான் இல்லாமல் அவள் சரியான பழக்க தயாரித்துக் கொள்வாள். எங்கே தொடங்குவது? 1 2 3 4 5. எந்த ஒன்றை நான் சாப்பிட போகிறேன்? இதை இந்த பிரகாசமான பேர்களை கொண்டு தொடங்குவேன். இவை அழகாக இருக்கின்றன, சுவையாகவும் இருந்து விடட்டும் என்று நம்புகிறேன். வெறுமனே இல்லை. அனைத்துறையில் நடுநிலை விருப்பத்திற்கு செல்லலாம். இந்த குவியல் என்ன மாதிரி?
நான் இந்த பர்க்கரை என் கையாலே சேர்க்கணுமா? இல்ல பாட்டி, நீங்க தான் சேர்க்கணும். நன்றி பரிகாரி சீடர்வோ. இதோ இல்லை ருசியாமிகர்மெனம் ஃப்ரீயன். ஓ ஆம், இது எனக்கு மிகவும் பிடிச்ச மெக்டொனால்ட்ஸினை நினைவூட்டுகிறது. இந்த வட்டத்தில் நிச்சயமாக இது மிகவும் சுவையான பர்கர். சூசி, வாழ்த்துக்கள், வெற்றி உங்களுக்கே. ஆம், எம்மா மெக்டொனால்ட்ஸுடன் எப்போதும் மகிழ்ச்சியில் இருப்பதை நான் சொன்னேன். இன்னொரு சுற்றுக்கு தயாராவீர்களா? இந்த முறை நீங்களே பான்கேக்ஸ் செய்ய வேண்டும். இது கேக் செய்வதற்கு சமம். எம்மா குழந்தையாக இருந்தது முதல் நான் பான்கேக்ஸ் சுடுகிறேன். எனவே அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு ஆழமான டபே மற்றியாளரை கமைன் ஃபேண்டாங் தொடர்ந்து இந்த மாவரம் குறைந்த நூற்றாண்டிலேயே உங்க கைகளை பயன்படுத்துவது. இன்னைக்கு இந்த வேலைகளுக்கான சிறப்பு சாதனங்கள் உங்களிடம் உள்ளன. நீங்கள் எல்லா பொருட்டையும் ஒரு தொட்டியில் வைக்கவும். எனக்கு பால் பயம் இல்ல. கோலா வேற ஒரு விஷயம், ஒன்னும் குறையாது. ஏன் எம்மாவுக்கு மிகவும் பிடித்த எல்லாவற்றையும் பான் கேக்குகளில் சேர்க்க கூடாது? உதாரணமாக கென்டி ஸ்கிட்டில்ஸ், டொரிடோஸ் சிப்ஸை பற்றி மறக்க வேண்டாம். சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்தால் தீங்குண்டா? And pojedi man en chinnenchådare on dance. நான் யந்திரம் அது ஸ்மரிக்கணும். யந்திரம் இது ரொம்ப அருவருப்பாக இருக்கும். இங்கேயோ நான் ஒரு சிறந்த பான்கேக் கலவை பெற்றேன். ஸோ இது ஏற்கனவே அவங்க ரொம்ப சுவையானது. பச்சி இதை ஒரு சேர்வை இன்சுலின் ஊசி ஊதியுடன் சேகரித்து நான் ஒரு தவாவிற்குள் ஊற்ற வேண்டும். பாத்தியம்மா அழுத்து போன மாதிரி. ஏய், நீ எங்களோட இருக்கியா? ஆம், உண்மையா? எனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. சரி, இதை வறுக்க நேரம் ஆகிவிட்டது. எம்மாவுக்கு கரடிகள் பிடிக்கும். அப்படி இருக்கையில் அவளுக்கு அழகாக ஏன் செவ்வாழைகள் அவர்களின் தொப்பிகள் இதை செய்யணும் நடைமுறை இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் இத்தனை விஷயத்த நினைக்கிறோம்? எல்லாவற்றையும் ஒரு பொரியல் களத்துல ஊற்றிடு. கோஜரிக்காய் செஞ்சு பிடிச்சத மாதிரி நீக்கிங்க. சூசி, தேயிலை கூட இந்த பொருளை சாப்பிடாது. என் அப்பளங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. அவை மிகவும் சுவையாக இருக்கும் மற்றும் அவற்றை நான் புதிய ஸ்ட்ராபெரி மற்றும் இனிப்பு வாழைப்பழத்துடன் சேர்த்துள்ளேன். எவ்ரிதிங் ஸ்கியூவர்ஸை ஒட்டிட்டு சாப்பிட அப்புறம் வசதியா இருக்கும். சாக்லேட் சிரப் பத்தி நம்ம மறக்க கூடாது. இது எல்லாத்தையும் இன்னும் சுவையா மாற்றும். எடுப்பாள் குர்பானின் அவனின் கிரீம் ஊற்றினாய். ட்ரெண்டி வைக்கிறேன். மாறுமே இந்த சாக்லேட் உடன் நான் ஒரு யாங்கன்ஸ்க்கு உருவாக்கும். எல்லாம் தயாராகிவிட்டதா இப்போது? எப்படி இருக்குது? என்ன காரணம் எனது பயன் கேக்குகள் சிக்கி போய்விட்டது? எம்மா, நீ சுவைத்து பார்க்கலாம். இப்படித்தானா? சரியா? இது என்ன? ரசித்து உண்ணுங்கள். அருமை, ரொம்ப அழகாக இருக்குது. மத்தியில் உள்ள மூன்றாம் பன் கேக்கை தவிர அது என்ன? அது ஏற்கனவே சில முறை சாப்பிடப்பட்டு விட்டதாக தெரிகிறது. ஷர்ஷி விலிஷ்மன்ஸ் அந்த பேன் கேக் சாப்பிட போவதில்லை. அக்கா வீக் அது என்னை கொண்டு விடு. இல்லை, அது நல்லதாக இல்லை. வெற்றி பிளேன் மணிக்கணக்கில் முயற்சிக்க ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆல்ரெடி எப்படி சின்ன தாங்களா இருக்கின்றவோ பாருங்க. அப்படியெல்லாம் ருசியா இருக்கும். பாட்டி, நீங்க நிச்சயமாக அழகான பான்கேக் செய்வீர்கள். நான் என் பிரச்சியர் படைங்கிறேன் தீரிந்தவுடன் அழகிறவாய். அதை வெளியே தள்ளி விடுவோம். பாட்டி, என்னை பேயாதாது. ஏய், நான் முடிச்சிட்டேன். நான் கோக்பானை சுவை கொண்ட ஜெல்லியில இருக்கிறேன். நீ செய்யவா? இது ரொம்ப எளிது. சமையல் ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு கோக் வேணும். முதலில்
அதை நீக்கிடுங்க. ஓ, இது ரொம்ப நன்றி. அருமை. சூடாக இருக்கிறதா? ஓப்ஸ், சூடு. மன்னிச்சு சொல்லுங்க நண்பர்களே. இது வருதுடா. இல்ல மைக். ஓ, மன்னிச்சு. ஓப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிட்டேன். இப்போ நஸ்கண்டீஸ் பட்டியலில் வைக்கணும். சந்திக்கிறேன். மற்றும் இவை அனைத்தும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சோள சர்க்கரையை தேவைப்படுகிறது. எமிலி அதை மாட்டும் விரும்பினாள் போல. அவள் நிச்சயம் இதை பிடிக்கும். எனக்கு அது தேவையில்லை. அசுத்தம். ஆப்ஸ், மன்னிக்கவும். பாட்டிலை மூடுகிறேன் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். நல்லாக கலந்து விடுகிறேன். அவன் என்னை பிடித்தான். நல்லா மாறிட்டது. பமேலா அதை விரும்புவா. இல்ல, நான் பாட்டிலில் போறேன். வாங்க, நான் விழுந்துட்டேன், ஆனால் நல்லா இருக்கேன். என்னடா இது? நன்றி. ஹோலி மோலி, எவ்வளவு குளிர்! ஓ, இந்த ஜொலி வித்தியாசமாக தோன்றுகிறது. நான் என்ன உருவாக்க முடியும்? தேன் கொண்டு ஜெல்லி செய்ய வேண்டும். ஆனால் என்னிடம் இல்லை. என் தேனீக்கள் நிறைய தேன் தயாரித்தன என்று எனக்கு தெரியும். அவை சில கொடுக்க குறிப்பிடவில்லை. அப்படியே தேனி வீடு இருக்கிறது. வணக்கம் என் காதுகளே. ஓ, என் தலையின் மேல் பறக்கும் நிறுத்துங்கள். உங்களிடமிருந்து கொஞ்சம் தேன் எடுக்க வந்திருக்கிறேன். பண்ணலாமா? அருமை. எனக்கு நல்லா போதும். நானும் வந்து விட்டேன். இன்னொரு எலும்புபன் மதுமழனுடன். ஓ இல்லை, இங்கு மிகவும் தேனீக்கள். பாட்டி, நான் இதோட ஒரு சாட்டியால் சில தேனை எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன். மிக அருமையாக உள்ளது. நேராக சிறப்பாக. அவ்வளவு ஆசையா யார் கத்துறது? என்ன நடக்குது? சாப்பிடலாம். நான் அமைதியை உடன் கொண்டு வந்தேன் நண்பா. அது பரவாயில்லை. இப்போது அமைதியும் உள்ளது. நான் ஏற்கனவே தேனுடன் பாட்டிலை நிரப்பிவிட்டேன். நாம் அதை மூடி எல்லாவற்றையும் பனி அறைக்கு அனுப்பலாம். அதை இப்போது விடு. நிச்சயமாக எனக்கு ஓரளவு சிறந்த யோசனை உள்ளது. நான் கோக் எடுத்து அதிலிருந்தே ஜெல்லி செய்வேன். போல்கா சேர்த்தல். எப்படி? கோலா, சில மர்மலேடுகள் மற்றும் சில கட் அங்கம். இது சுவையுடன் அழகாகவும் இருக்கும். விஸ்பரிங்க. இப்போது நாம் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். கலக்கிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஒரு காலியான கோகா கோலா பாட்டிலில் ஊற்றுகிறோம். ஆஹா, எவ்வளவு அழகான பொன்ஜெல்லி! பிளவுல நீக்குவது அதுவும் சூப்பர். இல்ல மைக், இது கொடுமை. இப்போ இது எல்லாம் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது. சில திரவ நைட்ரஜன். இது எல்லாவற்றையும் மிக வேகமாக உறையச் செய்கிறது. இதை காண்க. இது அழகானது. சமையல்காரரே, நான் என் தேனி பாகு பரிமாற்றத்தை மறந்தே விட்டேன். மேலானதா? இது அழகாக இருக்கிறது. நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். சிறப்பு. நான் இப்போதே இந்த ஜெல்லியை முயற்சிக்க போகிறேன். மிகவும் பார்ப்பதற்கு ரசிப்பாக இருக்கிறது மற்றும் இது ஒரு பியர் பாட்டிலில். அருமை. இதோ ஒன்று மந்திரமுள் நிறைந்துள்ளது போல. கடவுள், அது நிஜமா தங்கம்? அதை எனக்கு முயற்சி செய்ய வேண்டும். வாவ், அது கோகா கோலா மாதிரி சுவைக்கிறது. அதுதான் எனக்கு வேண்டும். வாவ், சூப்பர். இது நட்ஸ் இனிப்பு ஜெல்லி. இது மிகவும் சுவையாக இருக்கும். எனக்கு நன்மதிப்பு. இது அமேசிங் உணவு. என் நாக்கை விழுங்க போகிறேன். என்ன முதுகெலும்புடன்? அருமை. ஓ பாட்டி, வழியை மறைக்காதே. இப்போது நான் திடீரென தோசைகளை விரும்புகிறேன். அந்த அழகான வரைபடத்தை பாருங்கள். அதை எனக்கு தயார் செய், தயவு செய்து. நான் காத்திருக்கிறேன். அது எளிது. நான் நிறமுள்ள மாவை வாசகத்தில் ஊற்றுகிறேன். பாண்டாவின் வடிவில் சிறிய பன்கேக்குகள் செய்ய வேண்டும். அவை வண்ணமயமான, சிறிய, அழகாக இருக்கும். பாட்டி,
கவலைப்படாதே. நான் இங்கே அதை இருக்கின்றேன். நீ எட்ட ஒரு முடியாது. யோசனை எனக்கு தோன்றியது. நான் மிக போன்ற பன்கேக்குகள் செய்வேன். எமிலியுடன் சேர்ந்தே நாங்கள் கிலோ என்ற நாயை பகிர்ந்து கொள்கிறோம். நான் கிலோ என்ற நாயின் வடிவத்தில் ஒரு பன்கேக் வரையறுகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கும். கருப்பு கல்லு கொண்டு விளிம்பை வரைந்து எல்லாவற்றையும் நிறம் கொண்டு நிரப்புவது. இது வேலை செய்கிறது. என் பேன் கேக் எமிலி பார்க்கும்போது அவர் அதிர்ச்சி அடைவார். சில விவரங்கள். வாவ், எல்லாவற்றையும் திருப்புவோம். இது முழுமையாக முடிவாகிவிட்டது. பாட்டி என்ன? எனது காய்கறி தோட்டத்தில் இருந்து சீஸ், சில கேரட் மற்றும் சில நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். என்ன? ஓ ஜீஸ், ஓதுடா தோட்டம். ஓ, அதுவும் அருமை. எல்லாவற்றையும் நான் கோதுமை தட்டு செய்ய போகிறேன். இது ஒரு சுரைக்காய். செகண்ட், இது மாவு மற்றும் இந்த முட்டைகள் சேர்க்கவும். இது பால் கண்டிப்பாக. அதை பின்னர் அனைத்தையும் ஒரு விசிறி உதவியுடன் கலக்க வேண்டும். நாமளும் வந்து விட்டோம். அற்புதமான மாவு. அதை பொரியிலே வைக்கவும் மற்றும் அவற்றை போடவும். நான் இத படிச்சுக்குவேன் என்று நினைக்கல. உனக்கு என்ன ஆச்சு? நீ அழிச்சு பார்க்க விரும்புறியா? அருவருப்பு. எல்லாத்தையும் தட்டுல வைங்க. கொஞ்சம் புளிப்பு கிரீம், ரொம்ப சுவையா இருக்குது. மேலே கொஞ்சம் கிரீம்ஸ். என்ன நினைக்கிறீங்க? எமிலி குழந்தைக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. அவதரிக்கும்படி பேரத்தில் இருந்து என் மினி டேசைகளை எடுத்து பிளேட்டில் வைக்க வேண்டிய நேரம் இது. ஸ்ட்ராபெரி ஜாம் அதிசயமானது. அதை தட்டின் செவிகளில் ஊற்றுகிறேன். எமிலி, தெரிந்த வா, சமையல் கலைஞன். நாங்கள் தயார். ஓ, பான்கேக்குகள் தயார். ஏராளமாக பருகவும் அமுக்கமானதாகவும் இருக்கிறது. ஓ, அது என்ன? எவ்வளவு அருவருப்பாக உள்ளது. இங்கு என்ன இருக்கு? இவை சிறிய பன்கேக்கள். நல்ல நாடாக தெரிகிறது. ஒன்னு சாப்பிடுவோமா? சுவையாக உள்ளது. இங்கு இன்னும் என்ன இருக்கு? வாங்க போகலாம். வசந்த கால கேக் அற்புதமாக சுவையுடனானது. மைக், இது மிகவும் நல்லது. யாஹூ, நான் மீண்டும் வென்றேன். நன்றி தங்கை. இந்த முறை எனக்கு பர்கர் வேண்டும். என்னைக்காக நீ சமைப்பாயா? சரி, நன்று, காத்திருக்கிறேன். இந்த இறைச்சி அருவருப்பு. அதை தொட விரும்பவில்லை, ஆனால் தொட வேண்டும். எனவே நன்று. இப்போ ஒரு ஒழுகல் கம்பி. பாட்டி வணக்கம். ஹலோ லூ. நான் மிகவும் நெருக்கமாக இருந்தேன், ஆனால் இது நன்றாக இல்லை. என்ன தெரியுமா? நான் எமிலிக்கு ஒரு இனிப்பு பர்கர் செய்வேன். எனக்கு நுடலா மற்றும் ஒரு ஸ்பூன் தேவை. பன்னின் மீது நுடலாவை பிரப்பி. நன்று. சாப்பிட்டேன். உள்பகுதிக்காக நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இன்னும் நேரம்? நானும் பர்கர் செய்வதற்கான நேரமா? என்ன? அப்படியா? அருமை. என்ன திமிரு? இப்போது நாம்கு கட்லெட் செய்கிறோம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் வந்துட்டது. தூங்காத. நாம தான் இருசட்டி ரொட்டியை முடிக்கணும். மெலோசிங்க, பழி வாங்கி பார்க்கிறேன். சில மார்மலேடு சேர்த்தால் போலா. என் கடவுளே, மை. எமிலியை பொறுத்தவரை என்னை போன்றவரை வைத்திருப்பது நன்றாகவே உள்ளது. அவள் விரும்பும் எந்த உணவையும் சமைக்க செய்யும் ப்ரொஃபஷனல் குக் நான் தான். ஓ, இந்த பேகன். கொஞ்சம் கேட்சப், இயற்கையாகவே. லெட்டூஸ் ஒரு இலை, மேல் ஒன்று கட்லெட், சீஸ், தக்காளி, வெங்காயம் மற்றும் பேகன். அரே, நான் இதை இன்னும் சில முறை மறுபடியும் கூறுவேன். இது நிச்சயம் அதிக ரசமாக சுவையாக இருக்கும். தயார். அப்பா, என்ன ஒரு பெரிய பர்கர். சரி, என் பர்கரை கிளறி முடிக்க நேரம் வந்துடுச்சு. போலாம்.
கொஞ்சம் காய்கறி சேர்றேன். பிக்கிள்ஸ், ஒன்னாசீனே, தக்காளி, சில சாஸ்கள். அதை பன்னால் மூடுவது. இப்போது பர்கர்களை ஒப்பிடலாம். ஓ, உன் பர்கர் இன்னும் உயரமாக இருக்கிறது, ஆனால் எனது பர்கர் சுவையாக இருக்கிறது. கவலைப்படாதே, எல்லாமே கட்டுக்குள் இருக்கிறது. எனக்கு அது வேண்டியதுதான். ஜெல்லி உருக வைக்க முயற்சி செய். சாப்பிடு. வாவ், அது ஒரு பர்கர். இது மிக பெரியது. நான் இதை பருகுவது அவசியம். அது என் வாய்க்குள் பொருந்தவில்லை, ஆனால் இது உண்மையில் சுவையாக உள்ளது. அது எனக்கு பிடித்திருந்தது. இங்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய பர்கர் கூட. ஏய், ஓப்ஸ், எல்லாம் வெளியில விழுந்துட்டது. அடுத்தது வசிஷ்டமாக உள்ளது. இதற்கு முன் இது போன்ற எதையும் சாப்பிட்டதில்லை. இது ஒரு இனிப்பு பர்கர். அருமை, எனக்கு இது பிடித்துள்ளது. மேலும் வெற்றியாளர் யார் என்றால் செஃப். ஆம், எமிலி.